அந்த ஆடி வெளியில பெண்கள் எந்த மாதிரியான பூஜைகள் வீட்டுல வழிபடலாம், அதனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து சீமந்தம் செஞ்சு வேண்டிக்கும் போது அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை நின்றுடும். இது பெண்கள் வழிபடுறது எல்லாமே அவங்களுக்காகவே செய்யறது இல்லம்மா. எல்லா பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா சுமை தாங்கிங்க தன்னோட குடும்பத்துக்காக தான், குடும்பத்துக்காக செய்யறவங்க தான். எந்த லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தலைவாசலுக்கு 2 விளக்கு வைக்கணும், கோலம் போடணும், அரிசி மாவு கோலம் தான் போடணும். ஏதோ ஒரு அசுப விஷயம் வரப்போகுது அப்படின்னா கூட அது வராம போயிடும். அவ தெய்வ வழிபாடு பண்றாலும் அவளுடைய மாங்கல்ய பலத்துக்கு அம்பிகை கேரண்டி. அந்த 4 பசங்களையும் கூப்பிட்டு சொல்றாரு, உங்க அம்மானோட தலையை வெட்டுங்க அப்படின்னுறாரு. ஏன்னா இவங்க வாழறதுக்கு தகுதி இல்லை, பதிவிரதை இல்லை, பத்தினி தன்மை இல்லை. இது வந்து ஆந்திரா சைடு எல்லம்மாவையும் கும்பிடுவாங்க, மாரியம்மாவையும் கும்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்து ரேணுகா தேவியை மட்டும்தான் கும்பிடுறோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் நடந்தது ஆடி மாசம் ஞாயிற்றுக்கிழமை ஈச நேரா வந்து பார்த்து வரம் கொடுத்தது. இதுவே அந்த ஆடி மாச அமாவாசை, ஆடி மாச பௌர்ணமி போது 2000 மடங்கு பலன். திறன்பேசி ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்தது, அதுவும் பெண் தெய்வ வழிபாடுகளுக்கு உகந்தது அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பா அது ஆடி மாசமா தான் இருக்கும். அந்த ஆடி மாசத்தோட சிறப்புகளை குறித்து விளக்க இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஆன்மீக ஆய்வாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர் அண்ட் இப்படி பன்முக திறமை கொண்ட தீபா அருளாளன் மேம் அவர்கள் தான். வணக்கம் மேம். வணக்கம். இப்ப ஈஸ்வரனை கும்பிடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆண்டாள கும்பிடுறவங்களும் உண்டு. மெயினாக யாரை கும்பிடுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பிகையை ஆடிப்புறத்தண்ணி கும்பிடுவாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகை சக்தி சுரூபமாக மாறின நாள் இந்த ஆடிப்புறம், அவதரித்த நாள் ஆடிப்புறம். ஸோ ஆடிப்புறத்தன்னைக்கு நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நிறைய கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் போட்டிருப்பாங்க அம்பிகைக்கு, பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை உண்ணாமலையாருக்கு போடுறது உண்டு, மீனாட்சிக்கு போடுறது உண்டு. இந்த மாதிரி பல சக்தி ஸ்தலங்கள்ல அது வந்து செய்யறதாமா. அதுலேயும் பலவிதமான வழிபாடு இருக்குமா. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு கண்ணாடி வளையல் போட்டு நம்ம வேண்டிக்கிறது. இன்னொன்று வந்து பாருங்க அம்பிகைக்கு சீமந்தம் செய்யறது. இப்போ நாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அம்பிகைக்கு சீமந்தம் செய்வோம். சீமந்தம் செய்யறது எதுக்கு அப்படின்னா உலக சேமத்துக்காக. எத்தனையோ பேர் குழந்தை இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து சீமந்தம் செஞ்சு வேண்டிக்கும் போது அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ள உங்களுக்கு குழந்தை நின்றுடும். இப்போ சீமந்தம் செய்யறதுன்னா எப்படின்னாமா அம்பிகையினோட ஃபோட்டோ வச்சுக்கணும், இல்லை அம்பிகையினோட விக்கிரகம், இல்லை கோயிலில் போயிட்டு. இப்போ பெரிய பெரிய கோயிலில் வந்து ஐயருங்க தான் செய்வாங்க, நம்மளை விட மாட்டாங்க இல்லைங்களா. சின்ன சின்ன கோயிலில் பண்ணலாம் நம்ம அந்த மாதிரி. இல்லைன்னா வீட்லேயே சுமங்கலிங்க 11 சுமங்கலி 21 சுமங்கலி அந்த மாதிரி ஒத்தப்படையில் சேர்ந்துக்கணுமா. சேர்ந்துட்டு அம்பிகையினோட ஃபோட்டோ வச்சு, இல்லைன்னா அம்பிகையினோட விக்கிரகம் இருக்குது அப்படின்னா விக்கிரகம் வச்சு அம்பிகைக்கு நலங்கு வைக்கணும். நம்ம ஒரு புள்ளத்தாச்சி லேடிஸ்க்கு எப்படி நலங்கு வைப்போம், இல்லை கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களுக்கு நலங்கு வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நலங்கு வச்சு வேண்டுதல் தான் மாறும். அந்த மாதிரி நலங்கு வச்சு, இப்போ கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லை அவங்களுக்கு பரிகாரம் சொல்கிறேன். அதாவது அந்த மாதிரி நலங்கு வச்சு அவளுக்கு பூ வச்சு பொட்டு வச்சு அவளுக்கு சாதம் வைக்கணும். என்ன சாதம்னா இப்போ நம்ம சீமந்தத்துக்கு 11, 7, 9 அந்த வெரைட்டி வைப்பாங்க இல்லைம்மா, அந்த மாதிரி வெரைட்டி எலுமிச்சம் சாதம், புளி சாதம், கறிவேப்பிலை சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரி வெரைட்டிஸ் நம்மளால எத்தனை முடியுமோ அத்தனை வச்சுட்டு அவளுக்கு நல்ல ஒரு தட்டுருப்பி வளையல். தட்டுருப்பி வளையல்லையும் அம்பாளுக்கு என்ன வளையல் ரொம்ப பிரீத்தினாமா பச்சை வளையல், சிகப்பு வளையல் அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி. அதை விட்டு அடர்ந்த ரோஸ் கலர் வளையல், மஞ்சள் கலர் வளையல், இந்த மாதிரி நல்ல சுமங்கலியா, அதாவது சுமங்கலிங்க கையில போட்டுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் கண்ணாடி வளையல் தான் வைக்கணும். தங்க வளையல் கூட வைக்கக்கூடாது. கண்ணாடி வளையல் ஃபுல்லும் வச்சு அவளுக்கு ஒரு பொண்ணுக்கு எப்படி சீமந்தம் பண்ணுறோம் அந்த மாதிரி அத்தனை சுமங்கலியும் அவளுக்கு சீமந்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய், வாழைப்பழம், வெத்தலை வைக்கணும். வச்சுட்டு சீமந்தம் பண்ணி முடிச்சான பின்னாடி எந்த கப்புள்ஸ் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க ஃபேமிலியில் இருக்காங்க, அதுக்கு தான் அவங்க வந்து இந்த சீமந்தம் பண்ணுறாங்க. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை வந்து மடியை வந்து இப்படி இது ஏந்திக்க சொல்லணுமா. ஹஸ்பண்ட்னா துண்டு போட்டு ஏந்திக்க சொல்லணும். ஏந்திட்டு இருக்கிறதுலே மூத்த சுமங்கலி தாயாரை வேண்டி 2 பேருக்கும் அந்த வெத்தலை, பாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போடணும், வாங்கிக்கணும். வாங்கி அவங்க பத்திரமா வச்சுக்கணும் பூஜை ரூமில். அப்படி வாங்கி வச்சுட்டு அவங்கள வாழ்த்தி எல்லா சுமங்கலிங்களும் கொடுக்கும்போது அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே குழந்தை கூடும். இது ஒன்று. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இதே மாதிரி மெத்தடாலஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தாலி கயிறு வச்சு கொடுப்பாங்க. அதை அவங்க பத்திரமா வச்சுக்கணும். அந்த தேங்காய் வந்து கொப்பரை தேங்காவை கொடுப்பாங்க, அது வந்து கெடாது.
ஸோ அதை பத்திரமா வச்சு பூஜை ரூமில் அவங்க அதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே கல்யாணம் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா. அது ஒன்று நம்ம மைண்டு ஒர்க் பண்ணுறது. இன்னொன்று அம்பிகையினோட கடாட்சம் அடுத்த வருஷத்துக்குள்ளே குழந்தையும் கூட்டிடும், அதே மாதிரி கல்யாணமும் நடந்துருமா. என்ன ஜாதகத்தில் தோஷம் இருந்தாலும் இந்த வழிபாடு உன்னதமான வழிபாடு. இப்போ வெள்ளிக்கிழமைகள்ல பார்த்தாலே மங்களகரமா பெண்கள் எல்லாம் வீட்டுல பூஜை வழிபாடுகள் பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடிய நாள். அதுவும் ஆடி மாசத்துல வரக்கூடிய அந்த ஆடி வெள்ளின்றது இன்னுமே ரொம்ப விசேஷமானது. அந்த ஆடி வெள்ளியில பெண்கள் எந்த மாதிரியான பூஜைகள் வீட்டுல வழிபடலாம், அதனால அவங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்க. அம்மா இது பெண்கள் வழிபடுறது எல்லாமே அவங்களுக்காகவே செய்யறது இல்லம்மா. எல்லா பெண்களும் வந்து பாத்தீங்கன்னா சுமை தாங்கிங்க தன்னோட குடும்பத்துக்காக தான், குடும்பத்துக்காக செய்யறவங்க தான். எந்த லேடிஸும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது கொடு எனக்கு அதை கொடு அப்படின்னு கேட்கறதே இல்லை. எங்க ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், எங்க ஹஸ்பண்ட் சம்பாதிக்கணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் குழந்தைங்க நல்லா செட்டில் ஆகணும் அப்படின்னு தான் வேண்டிப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் தியாகிகள்னா பெண்கள் தான் அப்படிதான் சொல்ல முடியும். இப்போ வந்து என்ன வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸ்ட் ஆகிட்டு இருந்தாலுமா இன்னைக்கும் குடும்பம் வந்து காப்பாற்றப்படுதுன்னா அது லேடிஸ்னால தான். அந்த குடும்ப தலைவி இல்லைன்னா ஃபேமிலி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த லேடிஸ் வந்து எப்படி வழி பண்ணணும்னா ஆடி வெள்ளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு தலை குளிச்சுட்டு, தலை குளிக்கும் போதுமா கொஞ்சோண்டு எள்ளு வச்சு தலை குத்திக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உத்தமமான ஸ்தானமாக கருதப்படுது. ஒரு முக்கியமான தினங்களில் கொஞ்சோண்டு எள்ளு வச்சு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும், இல்லைன்னா எள்ளெண்ணெய் வச்சு சேக்காய் போட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும். ரெண்டுத்துல எதுனாலும் செய்யலாம். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வாசம் தெளித்து கோலம் போட்டு, இப்போ நிறைய பேர் முன்னாலே செஞ்சிடுறாங்க இல்லைம்மா, அது செய்யக்கூடாது. ஆடி வெள்ளி அன்னைக்கு காலையில் வாசம் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டு வாசலில் கண்டிப்பாக நான் அம்பிகையை கும்பிடுறேன் அப்படின்றதுக்கு மாங்கொத்தும் வேப்பங்கொத்தும் கொஞ்சம் போட்டு சொறி வச்சிடணுமா. சொறி வச்சுட்டு தலைவாசலுக்கு 2 விளக்கு வைக்கணும், கோலம் போடணும். அரிசி மாவு கோலம் தான் போடணும். தலைவாசலுக்கு விளக்கு வச்சுட்டு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் அடுப்பு மேலே ஒரு விளக்கு வச்சுட்டு பூஜை ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குத்து விளக்கு வச்சுருக்காங்கல்லம்மா, ஒத்தப்படையில் ஏற்றக்கூடாது. அதாவது ஒரு குத்து விளக்கு ஏற்றக்கூடாது, 2 குத்து விளக்கு, 4 குத்து விளக்கு, 6 குத்து விளக்கு, ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு. அதில் எத்தனை முகம் இருக்கோ, 5 முகம் இருக்கா 7 முகம் இருக்கா அத்தனையும் ஏற்றணுமா. ஏற்றிட்டு அம்பிகையினோட ஃபோட்டோ இல்லை விக்கிரகம் கிழக்கு பார்த்த மாதிரி வச்சிடணும். வச்சுட்டு அம்பிகைக்கு சிகப்பு கலர் பூக்கள் வந்து ரொம்பவே பிடிக்குமா. அந்த மாதிரி சிகப்பு கலர் பூக்கள் எது இருந்தாலும், இந்த சட்டி பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா, இந்த தேன் பூ, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான பூக்கள். நம்ம வந்து இங்கே இந்த சைடு சவுத்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூ யூஸ் பண்ணுறது இல்லை. பட் இந்த கேரளா சைடில் அந்த பூ நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பிளாஷ் ஃப்ளார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாஷ் ஃப்ளார்ஸ்ன்றது தமிழில் என்னன்னு எனக்கு தெரியலம்மா. அந்த மலர் போட்டு யாகம் பண்ணுறது, இந்த சட்டி பூ போட்டு யாகம் பண்ணுறதுலாம் ரொம்ப விசேஷம். நம்மளுக்கு செம்பருத்தி நிறைய கிடைக்கும். ஸோ செம்பருத்தி செவ்வரளி இந்த மாதிரி போட்டுக்கலாமா, மாலையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் முன்னாடி உட்காந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும், இல்லைன்னா அபிராமி அந்தாதி 100 பாடலும் பாராயணம் பண்ணிட்டு கடைசி 100 பயன் 101வது ஒரு பாடல் இருக்குமா, அந்த பாடலும் பாராயணம் பண்ணிட்டு அம்பிகைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தினால் செஞ்ச நிவேதனம் ரொம்ப விசேஷம், ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. அப்போ வந்து வெள்ளத்தினால நம்ம என்ன செய்வோம், சக்கரை பொங்கல் செய்வோம். அதை விட்டு அந்த பருப்பு பாயசம் இருக்குல்லம்மா, சிறுபருப்பு போட்டு வெல்லம் போட்டு பாயசம், அதை விட்டால் இந்த இனிப்பு பணியாரம், இந்த மாதிரி செஞ்சு தாயாருக்கு நிவேதனம் பண்ணிட்டு எல்லாரும் சாப்பிடணும். முடியும்னா லேடிஸ் வந்து அன்னைக்கு காலையிலே பூஜை செஞ்சிடலாம், இல்லை காலையில் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு ஆஃபீஸ் போகிறவங்களாம் என்ன பண்ணலாம், ஈவினிங் வந்து இதெல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் வரைக்கும் உபவாசம் இருந்து வழிபடுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அம்மா குடும்பத்தில் நிறைய நல்லது, நிறைய சுப நிகழ்ச்சிகள், ஏதோ ஒரு அசுப விஷயம் வரப்போகுது அப்படின்னா கூட அது வராமல் போயிடும். இத்தனை ஒரு பெனிஃபிட்ஸ் உண்டுமா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எந்த லேடி ஆடி வெள்ளி அன்னைக்கு அம்பிகைக்கு விரதம் இருந்து அவள் தெய்வ வழிபாடு பண்ணுறாளோ அவளுடைய மாங்கல்ய பலத்துக்கு அம்பிகை கேரண்டி. அம்பிகை வந்து பார்த்திங்கன்னா அவளோட மாங்கல்யத்தை தீர்க்க சுமங்கலியாக இருக்க வரத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். ஓகேங்களா. அதே மாதிரி 16 ஐஸ்வர்யத்தையும் அவள் கொடுத்துருவோம். ஸோ அந்த மாதிரி வழிபடுறது ரொம்ப விசேஷமா. இந்த 2 ஒன்று அபிராமி அந்தாதி இல்லைன்னா லலிதா சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணணும். ஆடி மாதம் அப்படின்னாலே முதல்ல நம்ம மைண்ட்ல கோயில் திருவிழா வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமைகள்ல கூழ் ஊத்துறது, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். அதுக்கு பின்னாடி நிறைய அறிவியல் உண்மைகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்காக ஆடி மாசத்துல கூழ் ஊத்துறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆக்சுவலி இந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துறதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் உண்மையும் இருக்கு, அறிவியல் உண்மையும் இருக்குமா. ஜென்ரலா வந்து பாருங்க இந்த ஆடி மாசம் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அம்மை நோய் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன். வைரல் இன்ஃபெக்ஷனுக்கு ஒரு பெஸ்ட் ஏஜென்ட்டா கூலிங் ஏஜென்ட்டா கூழ் அமையும். ஆக்சுவலி இது வந்து சிவன் கொடுத்த வரோம்மா. இது வந்து சயின்டிஃபிக்கா இருக்கிறதுனால சிவன் கொடுத்த வரும். மக்களுக்கு வந்து அந்த வரலாறு சொல்லிடலாம், அதாவது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக வரலாறு சொல்லிடலாம். இந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகைக்கும் கூழ் ஊற்றுவாங்க,
ரிஷி பத்னி ரேணுகா தேவி. இப்ப சமயபுரத்துல இருக்கா பாத்தீங்களா, மாரியம்மன் எல்லம்மா அப்படிம்பாங்க. ஆக்சுவலி மாரியம்மன் வேற எல்லம்மா வேற. இந்த மாரியம்மன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப மழைக்கான தெய்வம், மழைக்கான தெய்வம், அம்மைக்கான தெய்வம், இன்ஃபர்டிலிட்டி குழந்தையின்மைக்கான தெய்வம் அப்படின்னு அவளை பத்தி நிறைய சொல்லலாம். அந்த மாரியம்மன் யாரு அப்படின்னாமா அவர் ரேணுகா தேவி. ஜமதக்னி முனிவர் அப்படின்றவரோட ரிஷி பத்னி. அவர் ஒரு ரிஷி, அவரோட பத்னி. அந்த ரிஷியை பத்தி சொல்லணும்னா அதீத கோபம் கொண்டவர். தூர்வாசர் மாதிரி கிடையாது, கொஞ்சம் கம்மி, ரொம்ப கோபம் அவருக்கு. அவரு என்ன பண்ணுவாரு, அவரோட ஒரு ப்ராக்டிஸ் இருந்துச்சுமா. அவர் வந்து சிறந்த சிவபக்தர். அவர் எப்படி சிவ பூஜை செய்வார் அப்படின்னாமா, அவர் வந்து ஒரு முறை ஒரு கந்தர்வருக்கு சாபம் கொடுத்துருவார். சாபம் கொடுத்து, கந்தர்வர்னா இந்த இது சொர்க்கலோகத்துல இருக்க அழகான தேவர்கள், அழகான ஒரு தேவர்கள்னு சொல்லலாம். அவங்களுக்கு சாபம் கொடுத்துருவாரு. சாபம் கொடுத்துட்டு அந்த கந்தர்வம் என்ன இருக்கும்னா பாம்பா மாறி இருக்கும். இவர் எப்படி சிவ பூஜை செய்யணும் அப்படின்னா, இவர் ஒவ்வொரு முறையும் ரேணுகா தேவியை போய் அனுப்புவாரு. அந்த பாம்பை பிரிமனைன்னு சொல்லுவாங்க இல்லம்மா, தலைமையில வைக்கிறதுக்கு, பிரிமனையாக்கி அந்த லேடி என்ன பண்ணணும், அந்த அம்மா என்ன பண்ணணும்னா மண்ணை வந்து தண்ணி ஊற்றி பிசைஞ்சு உடனே பானாக்கிடணும். பானாக்கி அதில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும். அதை அவர் சிவ பூஜை செய்வார். ஏமா ஒரு ஆத்து மணலை பானையாக்க முடியுமா? முடியாது. ஆனால் அந்த அம்மாவால் முடியும். ஏன்னா அவள் சிறந்த பதிவிரதை. அப்படி அவளோட பதிவிரதை தனத்தினால அவள் ஆத்து மணலை ஈரம், அதாவது வெறும் தண்ணி ஊற்றி பானையாக்கி அதில் தண்ணி கொண்டு வரணும். இந்த பாம்பை வந்து பெருமனையாக்கி தண்ணி கொண்டு வந்து கொடுத்த பின்னாடி அவர் சிவ பூஜை செய்யணும். இதுதான் அவரோட வழக்கமாக இருந்துச்சு பல வருட காலமாக. ஒரு நாள் என்னாச்சு, அந்த அம்மா வந்து தண்ணி எடுக்க ஆத்தங்கரை போகிறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி மொள்ள போகும்போது இந்த மாதிரி அந்த அம்மா மண் எடுக்கிறாங்க, தண்ணி ஊற்றுறாங்க, பானை ஆக்கிட்டாங்க. தண்ணி மொள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கந்தர்வ முகம் அந்த தண்ணியில் தெரியுது. நம்மளுக்கு தெரியும் இல்லைம்மா, நம்ம பார்த்தோம்னா தண்ணியில் தெரியும்ல, அந்த மாதிரி தெரியும் போது அந்த அம்மா ஒரு செகண்ட் நினைக்கிறாங்க, ஐயோ எவ்வளோ அழகா இருக்காங்க அப்படின்னு. ஒரு செகண்ட் நினைக்கும் போது நினைச்சிட்டு திருப்பி தண்ணி மொழ்றாங்க. அந்த பானை உடஞ்சு போயிடுது. ஆமா, பானை உடஞ்சு போகுது. திருப்பி மண் எடுத்து பானை பிசைறாங்க. பானை செய்ய வரல. ரொம்ப நேரம் ஆயும். இவருக்கு சிவ பூஜை லேட் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த அம்மா வந்து பயந்து சொல்றாங்க. அப்ப வந்து இவர் கோவம் ஆகுது. என்னன்னா, உன்னோட பத்தினி தன்மை குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறாரு, பதிவிரதை தன்மை குறைஞ்சிடுச்சு அப்படிங்கிறாரு. அதாவது அந்த அம்மா வந்து தப்பா பார்க்கல, அழகான ஒரு உருவம். நம்ம பையனை வந்து ரொம்ப அழகா இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தாலும் அவங்களோட பதிவிரதை தன்மை குறைஞ்சிடுச்சான். அது அந்த காலம், ஓகேங்களா? அப்படி குறைஞ்சிடுச்சு அப்படின்னும் போது அந்த அம்மா வந்து அழறாங்க. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்றாங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 பசங்க. அதுல 4 பசங்களையும் கூப்பிட்டு சொல்றாரு, உங்க அம்மானோட தலையை வெட்டுங்க அப்படின்னுட்டுறாரு. ஏன்னா இவங்க வாழறதுக்கு தகுதி இல்லை, பதிவிரதை இல்லை, பத்தினி தன்மை இல்லை அப்படின்னு கோபத்துல சொல்லும் போது யாருமே செய்ய மாட்டேங்கிறாங்க. அப்ப பரசுராமர், அவரு அவங்களோட 5வது பையன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சுயம் பெருமாளனோட ஒரு அம்சம். பெருமாள் வந்து அவருக்கு ஒரு கோடாலி கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் சொன்ன உடனே அவர் தந்தை சொல்ல மீறாத பையன், ஆனா தாய் மேல அதீத பாசம் உண்டு. அவர் என்ன பண்றாரு, நேரா அவங்க அம்மா வந்து வெட்ட வர்றாரு. வெட்ட வரும்போது அந்த ஆசிரமத்துல வேலை செய்யற ஒரு தாழ்த்தப்பட்ட, பொதுவா வந்து ஆசிரமத்துல வேலை செய்வாங்க இல்லையம்மா. இப்பதான் நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவங்க உயர்ந்த ஜாதி அப்படின்லாம் பாக்குறது இல்லை, பட் அந்த காலத்துல இருந்துச்சு. அப்ப தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினோட ஒரு லேடி வந்து என்ன பண்றாங்க, ஒரு முதலாளி மேல இருக்க விசுவாசத்துல அந்த அம்மா மேல விழுறாங்க, வெட்டாத அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பரசுராமர் அந்த அம்மா கழுத்தை வெட்டிடுறாங்க, அந்த வேலை செய்யற அம்மா. அந்த அம்மா கழுத்தை வெட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் ரேணுகா தேவியினோட கழுத்தை வெட்டிடுறாங்க. வெட்டிட்ட உடனே ஜமதக்னி முனிவர் வந்து ரொம்ப சந்தோஷம் ஆகுறாரு. ரொம்ப சந்தோஷம் ஆகி என்ன சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம், அம்மா கழுத்தை நீ வெட்டிட்ட, இப்போ உனக்கு என்ன வரம் வேணும் கேளு அப்படின்றாரு. அப்ப பரசுராமர் என்ன சொல்றாரு, என் தாயை நான் உயிர்ப்பிக்கணும், அதுக்கு நீங்க வரம் கொடுங்க அப்படின்னோடனே, ஓகே நீ போய் செய்யி, தாயை போய் உயிர்ப்பி, நீ போய் எடுத்து தலையை வெயி ஒட்டிக்கும் அப்படின்றாரு. இவர் சந்தோஷத்துல என்ன பண்றாரு, குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அந்த வேலை செய்யற அம்மாவனோட தலையை தூக்கி ரேணுகா தேவிக்கும், ரேணுகா தேவியோட தலையை தூக்கி அந்த அம்மாக்கும் வச்சிடுறாரு. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேணுகா தேவிக்கு வேலை செய்யற அம்மானோட தலையை வச்சிடுறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் மாரியம்மா. இந்த அம்மா வந்து எல்லம்மா. இது வந்து ஆந்திரா சைடு எல்லம்மாவையும் கும்பிடுவாங்க, மாரியம்மாவையும் கும்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்து ரேணுகா தேவியை மட்டும்தான் கும்பிடுறோம். ஸோ இப்படி ஒரு கதைம்மா. அதே ரேணுகா தேவி இப்படி ஒரு கதை நடந்துச்சு. ஸோ இது வந்து மாரியம்மன் உருவான வரலாறு, ஓகேங்களா? நம்ம வந்து இப்ப சமயபுரத்து மாரியம்மன்ல அவதான் ரேணுகா தேவி ரிஷி பத்னி தான். இப்ப ஒரு சிலர் அந்த சிரசை மட்டும் ஊர்வலமா வைப்பாங்க, உடம்ப வைக்க மாட்டாங்க. அம்பிகை, அதாவது இந்த ரேணுகா தேவியோட சிரசை மட்டும் கும்பிடுவாங்க. இப்ப திருப்பத்தூர் சைட்ல சிரசு ஊர்வலம், அந்த தாயாரோட உடம்ப விட்டுட்டு சிரசை மட்டும் ஊர்வலமா கொண்டாடுற ஒரு பழக்கம் இருக்கு. இப்ப இதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு முறை என்ன ஆகுது, ஜமதக்னி முனிவர் வந்து நிறைய வரத்துனால காமதேனு வந்து தேவலோகத்துல இருந்து கொண்டு வந்து அவரோட குடில்ல வச்சிருப்பாரு. என்ன கேட்டாலும் கொடுக்கும், பால் வந்து பிளண்டியா கொடுக்கும். காமதேனு தாயார் தெரியும் இல்லைங்களா? அந்த காமதேனு தாயார் பல வரங்களை கொடுக்கக்கூடியவ, பால் மட்டுமே இல்லை. அதனால கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவ காமதேனு அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருப்பாரு. அப்ப சஹஸ்ரார்ஜுனா அப்படின்ற ஒரு அரக்கன் என்ன பண்ணுவான், இந்த காமதேனு அபகரிக்க வேண்டி
வந்து ஜமதக்னி முனிவரை கொன்னுடுவான். பரசுராமன் இப்ப இருக்க மாட்டாரு, நிஷ்டையில போயிருப்பாரு. அப்போ வந்து ஜமதக்னி முனிவரோட தலையை வெட்டிடுவான். தலையை வெட்டின உடனே ரேணுகா தேவிக்கு துக்கம் தாங்க முடியாது. இன்னொன்னு அவனுக்கு ரேணுகா தேவி மேல இருந்த ஒரு பார்வை வந்து தப்பா இருக்கும். அப்ப ரேணுகா தேவி என்ன பண்றா, நேரா போய் நெருப்புல குதிப்பா. நெருப்புல குதிச்சு உடம்பு கொஞ்சம் வேகும் போது இந்திரன் வந்து என்ன பண்ணுவான், மழையா பொழிஞ்சு அந்த தீயை அணைச்சிடுவான். தீயை அணைச்ச பின்னாடி அவளோட உடம்புல நிறைய கொப்பளம் இதுவாயிடுமா, பொங்கிடும். நெருப்பு கொப்பளம் நிறைய வந்துடும். வந்துட்ட பின்னாடி அவளுக்கு பயங்கரமா எரியும் போது என்ன பண்ணுவா, ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது இல்லைங்களா, பக்கத்துல இருக்க வேப்பிலையே ஆடையா போட்டுப்பா. அதுதான் வந்து இன்னைக்கும் அந்த அம்மா ஆத்துச்சுன்னா வேப்பிலையே ஆடை போடுறது, அந்த கூலிங்காக. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாத போது ஊர்ல போய் யாச்சகம் கேட்கும்போது அவங்க வெல்லமும் அரிசி மாவும் கொடுப்பாங்க. அந்த வெல்லம், அரிசி மாவு, அந்த கேவுரு மாவு இதெல்லாம் போட்டு அவள் கூழா காய்ச்சி குடிப்பா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் பெஸ்ட் ஆன்டிவைரல் எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது அந்த வேப்பிலையில். அதனால் இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸும் சொல்லிட்டேன், வரலாறும் சொல்லிட்டேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடந்தது ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை ஈச நேராக வந்து பார்த்து வரம் கொடுத்தது. அதனால தான் ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக நம்ம கூழ் ஊற்றுறோம், முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறோம். இந்த புடி கொழுக்கட்டை செய்வாங்க, தெரியும் இல்லைம்மா உங்களுக்கு? கிராமத்தில் வெள்ளை வச்சு தேங்காய் போட்டு புடி கொழுக்கட்டை செய்வாங்க. அந்த கஸ்டம்ஸ் இருக்குது. முரத்தில் வச்சு ரேணுகா தேவியை வழிபாட்டுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட்றது. இவ்வளோ ஒரு சிறப்புகள் வந்து ஆடி மாசத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. கடவுளுக்கு நம்ம இவ்வளவு சிறப்புகள் சுபகாரியங்கள் பண்ணாலும் மனிதர்கள் வந்து எந்த சுபகாரியங்களும் ஆடி மாசத்துல பண்றது கிடையாது. அதுக்கான காரணம் என்னம்மா? அதுக்கான காரணம் அப்படின்னாலேம்மா, இது வந்து தெய்வ வழிபாட்டுக்குன்னே உகந்த காலம். இப்ப மார்கழி வந்து பாருங்க, மார்கழியும் அப்படிதான் சொல்லுவாங்க. கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பாரு, மாதங்கள் பீடை மாதம் அப்படின்ற. பீடை மாதம் இல்ல, தேவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விடியற்காலை காலம். விடியற்காலை காலம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ வழிபாட்டுக்கு உகந்ததுமா. அது வந்து தாம்பத்தியத்துக்கு, குடும்ப விருத்தி ஆகிறதுக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு போகிறதுக்கு, இந்த மாதிரி இல்லற வாழ்க்கைக்கு உகந்த காலம் கிடையாது. தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது. காரணம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல நம்ம வந்து தெய்வ வழிபாடு பண்ணும்போது அதனோட பலன் பன்மடங்கா பெருகுது இல்லம்மா. அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா, கிராண நேரத்துக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. கிராணம் நேரம், அது சந்திர கிராணமா இருந்தாலும் சூரிய கிராணமா இருந்தாலும் காத்துட்டு இருப்பாங்க. எதுக்கு? நம்ம மந்திர சித்திக்கு. கிராண நேரம் போது நம்ம பண்ற வழிபாடு, இப்ப நம்ம ஒரு மந்திரம் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்கம்மா, 1 மடங்கு பலன் சாதாரண காலத்துல. கிராண காலத்துல 10,000 மடங்கு பலன். மாத பிறப்பும் போது 100 மடங்கு பலன். பௌர்ணமியும் போது 1000 மடங்கு பலன். அமாவாசையும் போது 1000 மடங்கு பலன். இதுவே அந்த ஆடி மாச அமாவாசை, ஆடி மாசம் பௌர்ணமியும் போது 2000 மடங்கு பலன். ஸோ அந்த பலனுக்காக கருதி சுப காரியங்கள் செய்யறது இல்லை, தெய்வ வழிபாட்டுக்கு மட்டுமே பிரிச்சு வச்சிருக்காங்க. தெய்வங்களுக்கு சுபகாரியங்கள் பண்றதுனால மனுஷங்களுக்கு நம்ம வந்து தெய்வத்துக்கு ஈடேனே ஆக முடியாது இல்லம்மா. நம்ம வந்து மனுஷங்க, நம்மளுக்கு காமம், குரோதம், மதம், ஆச்சரியம், இடும்பை, அசூயை, 8 விதமான குரோதங்களும் இருக்கதான் செய்யுது, 8 விதமான குன்மங்களும் இருக்கதான் செய்யுது. தெய்வ வழிபாட்டுக்கு உகந்தது அப்படின்றதுனால நம்மளோட இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தெய்வ வழிபாட்டுக்குன்னே செய்யறாங்க. வீடு குடி போக்குறது கூட ஆடி மாசத்துல பண்ண மாட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை காரணமா வந்து ஆடி மாசத்துல குடி போயிட்டாங்கன்னா அதனால அவங்களுக்கு வரக்கூடிய விளைவுகள் எந்த மாதிரி இருக்கும்? எந்த விளைவும் வராதும்மா, எந்த விளைவே வராது. அதாவதும்மா, இறை நிலையில இருக்கிறவங்க, ஒரு இறையன்போடு இருக்கவங்க எந்த சிச்சுவேஷனாலும் ஆக்சுவலி என்னென்னமா குடி போகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க, அதையும் மீறி குடி போகிறாங்க அப்படின்னா அவங்களோட சூழ்நிலை காரணமா அவங்க போறாங்க. அந்த ஆடி மாசம் குடி போகணும்னா அம்பிகையை ஆத்மார்த்தமா வழிபட்டுட்டு, குடி போற வீட்டுல முதல்ல அம்பிகையை கொடுத்தனும் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போனா எந்த பிரச்சனையும் இல்லை. சூழ்நிலை காரணம் நம்ம போறோம், அந்த வீட்டுக்கு முதல்ல குடி போறவ அம்பிகையா இருக்கணும். அம்பிகையினோட போட்டோ, அம்பிகையினோட விக்கிரகம் போகணும். அம்பிகைக்கு பூஜை பண்ணிட்ட பின்னாடி அந்த குடும்ப தலைவனும் தலைவனுக்கு முதல் உரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ குடி போயிட்டா. அப்புறம் என்ன இருக்கு, அவ குடி போயிட்டா. மனுஷங்க குடி போறதுக்கு வந்து பாத்தீங்களா, நம்ம நேரம், காலம், கோல் எல்லாம் கெட்டது செய்யும். அம்பிகை போயிட்டா. அம்பிகையை போய் எந்த நாள், எந்த கோல், எந்த நேரம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அம்பிகையை கொடுத்தனும் போக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போகலாமா, தப்பே இல்லை. ஆடி மாதம் பொறுக்க போகிற இந்த சமயத்தில் அதை பற்றின பல தகவல்களை ரொம்ப அழகாக பொறுமையாக நேரம் ஒதுக்கி எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.